நல்லா இருக்கு சார், நமக்கு பிடிச்சிருக்கு. கருத்து வந்து பழைய காலத்துல ரொம்ப திருந்தணும், அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா எதுனா வந்து ஊரை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம பிறந்த ஊரோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை, இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு இன்னும் மக்கள்லாம் சேர்ந்து நல்லா உதவி பண்ணால் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையாள படத்துக்கு ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மலைவாழ் மக்களோட படத்தை பார்க்க நல்லா திருப்தியா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் வெள்ளை குதிரை படம் பார்க்க வந்திருந்தோம். படம் செம்மையாக இருந்தது. அதான் கிளைமேக்ஸ்ன்னு செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்கண்ணா. செம்மையாக இருக்குது, பாட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் படம். அவ்வளோ அருமையாக இருக்குது. படத்தில் வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு ரோடு வசதி இல்லாமல் இருக்குது. அந்த ரோடு வசதி வேணுன்றதுனால அந்த மக்களெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத நேச்சுரலாக காட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அதான் கிளைமேக்ஸ்ன்னு ஹர்ட் பண்ணிடுது நம்மளுக்கு. கிளைமேக்ஸ்னு லாஸ்ட்டுன்னு செம்மையாக இருக்குது. கண் கலைங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துடுது. அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஏதாவது ஒன்று சமுதாயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஹீரோ வந்து பண்ணுற கேரக்டர் செம்மையாக இருக்குது. அதான் இந்த புதுமுகங்களாக வந்து பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு மெசேஜான படமாக இவ்வளோ நம்பிக்கையோடு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது படம். ஆமாம், நல்லா இருக்குது படம். வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் கிராமத்துக்குள்ளே போயிட்டு மாதிரி இருக்குது. சிட்டியே இல்லை அதில். செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். எக்ஸலண்ட் மூவி சார். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு திருப்தி. ஒரு மலைவாழ் மக்களை பற்றின அவங்க பிரச்சனைகளை வந்து அவ்வளோ அழகாக லைவாக சொன்ன மாதிரி இருக்குது. கிட்டேருந்து பார்த்த மாதிரி இருக்குது. டேரக்டருடைய டச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆக்டருக்கு ப்ரொடியூசர் அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஐயோ, ரொம்ப எமோஷனல் டச்செல்லாம் நல்லா இருக்குது. கமர்ஷியலாகவும் நல்லா இருக்குது. நமக்கு எல்லா இடமும் என்கேஜிங்காகவே தான் இருக்குது. நம்ம வந்து போர் அடிக்கல, லேகோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலும் இல்லை. வேறு ஒரு களத்துக்கே கொண்டு போயிடுறாரு நம்மளை. ஆமாம், அது எல்லாமே இருக்குது. நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இல்லை, தமிழில் வந்துட்டு தான் இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. நல்ல மெசேஜஸ்லாம் வந்து இல்லாமல் வெறும் கமர்ஷியல் போனதுனால மக்களுக்கு போர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி இதோட கூட இந்த எலிமெண்ட்லாம் சேரும்போது எல்லாம் கலந்து இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப லைவாக இருக்குது படம். அதுதான் இதோட படத்தோடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அவசியம் ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. எல்லா கிராமத்து ஸ்டோரியாக போகுது. அது ஒரு கிராமம் அழியாமல் இருக்கணுன்றத தீமை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சமயத்தில் கல்வி அறிவு வேணுங்கிறதையும் புதிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு படித்த பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்தோன்னு தான் அவங்க வந்து அறியாமையில் எல்லாத்தையும் நிலத்தையெல்லாம் விற்றுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதை தடுத்து நிறுத்தி அந்த கிராமத்தை திருப்பி வளர்ச்சிக்கு கொண்டு வந்தா அந்த பொண்ணு. அந்த கதை வந்து அது நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதே சமயத்தில் எந்த தப்பும் செய்யக்கூடாது, இது தப்பான வழியில் சம்பாதிச்சோம்னா அது நிலைக்காது, ப்ளஸ் மாட்டுவோம், தண்டனை கிடைக்கும்ன்றத உணர்த்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இவரும் ஊர் பெரியவர் வந்து நிறைய நிலத்தை வந்து ஏமாற்றிட்டு வாங்கினதும் அதுவும் தப்பு பண்ணிட்டாரு. அதுவும் வந்து ஒரு நேரம் இந்த படித்த பொண்ணு வந்து காப்பாற்றி கொடுத்துட்டா. எல்லாத்தையும் கிராமத்துக்கு நல்லது செஞ்சாச்சு. அந்த மாதிரி நல்லா போச்சு. எல்லாமே நல்லா நல்லா எமோஷ்னலாகவும் இருக்கும். ப்ளஸ் நல்லா ஒரு கிராமத்து சுச்சுவேஷனில் எடுத்தது மாதிரி நல்லா ஒரு இதாக போயிருக்கு. இல்லை, இது ரொம்ப நல்ல சீனரிஸு எல்லாம், அந்த இடம் சுச்சுவேஷனு எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹில் ஸ்டேஷனில் எடுத்த மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. சார் படம் ரொம்ப நல்ல படம் சார். ரொம்ப சில வந்து கொஞ்சம் எமோஷனால படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிற டைரக்டர் சரண்ராஜ், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து முழுக்க வந்து அந்த போதைமலை அதில் ரோடு வராத விஷயம், அப்புறமா காசு பணத்தெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு அந்த மண்ணுக்காக ஒரு விஷயத்த நல்லா சொல்லியிருக்கிறார். வெள்ளை குதிரை வந்து என்னன்னா, அந்த படத்தில் வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவர் ஒரு ரோடு கண்டுபிடிப்பார். அந்த ரோடு மறைஞ்சிருந்து நம்ம இவங்களுக்கு வந்து சமூகத்துக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரோடு போடும். இவர் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வெள்ளை குதிரை எதுக்கு அந்த டைட்டில்ன்றது பொருத்தமான அந்த படம் பார்க்கும்போது நல்லா தெரியும். ரொம்ப எமோஷனலாக அந்த இவங்க வந்து அபிராமி ஹீரோயினும் இவர் ஹீரோ அவர், அப்புறமா அதில் நடிச்சிருக்கிறவங்கலாம் வந்து முழுக்க சொன்னால் பாட்டி, அந்த பாட்டியோட இதுவும் இறந்து போகிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கு. இல்லை, எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.
இது மாதிரி ஒரு சின்ன படத்தை வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். படம் சூப்பராக இருக்குது சார். என்னன்னா ஒரு இருக்கிறப்ப கெட்டதாக இருந்து மனிதன் வாழ்ந்துட்டு அவர் சாவறப்போ ஒரு நல்ல மெசேஜோட அந்த ஊருக்கு ஒரு நல்லது வேணும், அந்த ரோடு வர வைக்கிறது, அந்த அவங்களோட அவர் இது பண்ணு ஆனாலும் புதுமுகமாக இருந்து ஒரு ஸ்டோரி நல்ல மெசேஜாக இருக்குது. பழைய எமோஷனலில் வந்து ஆமாம் அந்த ஊர் பக்கத்தில் எல்லாரும் மேலேருந்து மலைப்பகுதியிலேருந்து கீழே வந்து யாரும் விருப்பப்பட மாட்டாங்க பழைய ஆளுங்க. ஆனால் அதுக்கு என்ன இருக்கணுமோ அந்த ஊரில் என்ன நல்லது கெட்டது நடக்குதோ வெளியூர்லேருந்து பழைய தாத்தாவோட ஊர் வந்து அவர் அந்த ஊரில் என்ன இருக்குது அது மெசேஜ் சொன்னது ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த கிராமத்து இதுவாக கொண்டு போய் மலை மேலே எவ்ரிதிங் வாஸ் ரியலிஸ்டிக். சாங்ஸும் கருத்துள்ள பாட்டு இந்த நாளில் யாருமே அப்படி எடுக்கிறது இல்லை. எல்லாம் ஏதாவது டப்பாங்குத்து போடுறாங்க. சாங்ஸும் அப்படியே கருத்து அதில் ஆக்சுவலாக வேர்டிங்ஸு கவனிக்கணும். நம்ம நிறைய பேர் வேர்டிங்ஸு கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சின்ஸ் அந்த வேர்டிங்ஸ் பக்கத்துலேயே உன்னிப்பாக கவனிச்சு வச்சு மீனிங்ஃபுல் சாங் அது எல்லாமே. அந்த குட்டி சரத் அவன் பேர் நல்லா பண்ணியிருக்கான். ஏன்னா வெள்ளை குதிரைன்னு நானும் வெள்ளை குதிரையாக வரும்னு நினச்சேன். பட் கான்செப்ட் வந்து ஒயிட் ஹவுஸ். அந்த கான்செப்ட் வந்து நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது தான் அமையும். ஸோ லாஸ்ட்டாக அவன் நல்லவன் ஆகிறான், ஆனால் அவன் போயிடுறான். ஸோ டைரக்டர் ஹஸ் டன் அ குட் ஜாப், ஹீரோ ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா இந்த மாதிரிலாம் பொறுமையோடு பண்ணுறது கஷ்டம், பொறுமையாக பார்க்குறது கஷ்டம். கடைசி வரைக்கும் நல்லா பார்க்க முடியும். எமோஷ்னலாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆனால் மணி மேக்கிங்கில் வருமானு தெரில. ஏன்னா பண்ணுறவங்க நல்லா பண்ணிங்கன்னா ப்ரொடியூசர் சப்போர்ட்டுக்கு இதை பணமும் ரிட்டர்ன்ஸ் வர அளவுக்கு இருக்கணும், பண்ணாங்கன்னா நல்லது. நான் எங்களால் முடிஞ்ச வாய் சொல்லால் சொல்லுவோம், இல்லை எங்கள் வாட்ஸ்அப்பு எங்கள் ஃபேஸ்புக்கு எல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி பரவனா தான் இது இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். இல்லை இப்போ நானே அதான் சொல்லுனேன். இப்போ நான் வந்து சீரியல் நடிக்கவா சினிமாவில் நடிக்கவான்னு யோசிப்பேன். சீரியல் நடித்தா எல்லோரும் வீட்டில் பார்ப்பாங்க. ஆனால் சினிமாவில் நடித்தோம்னா தியேட்டருக்கே ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஜெயிச்சு ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துடுச்சு. அது ரிலீஸ் பண்ணாலும் எத்தனை பேர் தியேட்டருக்கு வருவாங்கன்னு தெரியாது. அந்த ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டருக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு உண்மையை சொல்லணும்னா டிக்கெட்ஸை வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குது. அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல். அந்த விதத்தில் நோ வல்காரிட்டி. அந்த சாராயம் பண்ணுறது தான் கொஞ்சம் இது. பட் ஸ்டில் அதுதான் உலகம். இன்றைக்கி கவர்மெண்ட்டு அதை தான் என்கரேஜ் பண்ணுது. அவங்களுக்கு மெயின் ரெவென்யூவே அதில் தான் ஓடுது. அதனால் என்ன சாராயம் காய்ச்சறது இப்போ கான்செப்டில் இல்லை, அது பண்ணுறது தான் வினோதமாக இருந்துச்சு. ஓகே, எனிவே அது ஒரு ட்ரெண்டாக காட்டிது, அதோடு அழிச்சிட்டான். அது மருந்தாக தான் காட்டினான், சாராயன்னு காட்டல, மெடிசினல் வேல்யூவாக தான் காட்டினான். ஓகே, ஸோ தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுங்க பிரதர். படத்தில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ் எனக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நடிச்சிருக்கேன் அதில், நான் செம்பான் ஒரு ரோல் நடிச்சிருக்கிறேன். படம் வந்துட்டு ஒரு வாழ்வியலை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆடியன்ஸால் வந்துட்டு உள்ளே ட்ராவல் ஆக முடியுது கதை கூட. அந்தளவுக்கு சந்தோஷம். எமோஷனலாக நான் ஆக்சுவலாக ரோகிணியில் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் இப்போது இங்கே டீம் இருக்காங்க, மீட் பண்ணலான்னு வந்தேன். ரோகிணியில் பார்த்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே கூடயும் ட்ராவல் ஆக முடியுது, எமோஷன் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிளைமேக்ஸுமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம்.